வணக்கம் அருள்பணி ஜெகத் கஸ்பார். வணக்கம். இந்த சால்ட் யூடியூப் சேனலை ஆரம்பித்தவர் நீங்கள் என்ற முறையிலும், இந்த கிறிஸ்தவ நெறிகளை ஒரு சமூக பார்வையிலும் இன்றைய கால சூழலுக்கு ஏற்ற விதத்திலும் சிந்திக்கின்றவர் என்ற விதத்திலும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்று ஒரு கேள்வி உங்களிடம் வைக்கலாம் என்று நினைக்கிறேன். அதாவது நமக்கு விவிலியத்துல ஒண்ணு சொல்லி தந்திருக்காங்க, செல்வத்திற்கும் கடவுளுக்கும் நீ ஊழியம் செய்ய முடியாது. ஒன்னிலே செல்வத்துக்கு அடிமையா இருக்கணும், அல்லது கடவுளுக்கு இதா இருக்கணும். ரெண்டு, ஒரு கால் இங்க ஒரு கால் அங்க வைக்க முடியாது. மேலும் பணம் தான் எல்லா குற்றங்களுக்கும் இன்னைக்கு அடிப்படையாக இருக்கு. எல்லா தீமைகளுக்கும் காரணம் பணம், அது ஒரு சாத்தான் என்றெல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. அது ஒரு புறம் இருக்கும்போது, இன்னைக்கு பணம் இல்லாம மனிதன் வாழ முடியாத ஒரு சூழலும் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு இதையும் நம்ம எப்படி புரிந்து கொள்வது என்பதுதான் கேள்வி. நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? இந்த கேள்வியை நீங்கள் ஏன் என்னிடம் கேட்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். காரணம், கடந்த 7 ஆண்டுகளாக த ரைஸ் எழுமின் என்கின்ற அமைப்பையும், சீடாசிஸ் தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம் என்கின்ற அமைப்பையும் நிறுவி நான் நடத்தி வருகிறேன். அந்த அமைப்புகளின் ஊடாக தமிழர்கள் பொருளாதார ரீதியில் பெருவெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரு பரப்புரையினையும் கட்டமைக்கப்பட்ட முயற்சியாகவும் அதை செய்து வருவதால் தான் இந்த கேள்வியை நீங்கள் கேட்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். அடிப்படையில் விவிலியம் இயேசு செல்வத்தை எப்படி பார்க்கிறார் என்பதற்கு வருவதற்கு முன்னால், திருக்குறள் தமிழ் செல்வத்தை எப்படி பார்க்கிறது என்பதை ஒரு முன்வைத்தால் நமக்கு எளிதாக புரியும். அதற்காக நான் எடுத்து சொல்கிறேன். ஒரு வகையில் சொல்ல போனால் மிக எளிமையாகவும் தெளிவாகவும் அறுதியாகவும் செல்வத்தை பற்றின கோட்பாட்டை முன்வைத்தது திருக்குறள் என்று நான் எண்ணுகிறேன். 2 குறட்பாக்களை நான் முன்னிறுத்துகிறேன். ஒன்று, செய்க பொருளை. வள்ளுவர் பொதுவில் உத்தரவிட மாட்டார். எல்லாவற்றையுமே அந்த பெர்சுவேஷன் சொல்லுவாங்க, ஒரு அப்படி தன்மையா எடுத்து சொல்லுவதுதான் திருக்குறள். ஆனால் கட்டளையிடுகின்ற ஒரே ஒரு குறள் 1330 குறட்பாக்களுக்குள் இருக்கிறது என்றால், செய்க பொருளை அப்படிம்பார் வள்ளுவர். செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனில் கூறியது இல். உன் எதிரியினுடைய ஆணவத்தை இருமாப்பை அடித்து நொறுக்குகிற ஒரே கூர்மையான ஆயுதம் இருக்கிறது என்றால், வலிமையான ஆயுதம் இருக்கிறது என்றால் அது செல்வம் மட்டும்தான். எனவே செல்வம் செய்யுங்கள் என்று உத்தரவிடுவார். செய்க பொருளை, the only commanding திருக்குறள், குறள் கப்லெட். ஆனால் அத்தோடு அவர் நிறுத்தவில்லை. மீண்டும் சொல்கிறேன், அந்த அத்தோடு நிறுத்தவில்லை என்பதைத்தான் இந்த விவிலிய புரிதலோடு நான் பார்ப்பதற்கு எடுத்து செல்ல விரும்புகின்றேன். செல்வம் செய்ய வேண்டும் என்பதை கட்டளை குறளாக தந்த வள்ளுவர் தொடர்ந்து சொல்வார், அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். இந்த குறளை நீங்க மனப்பாடம் பண்ணுங்க கட்டாயம். அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அரண் ஈனும் அப்படிங்கிறது அது ஒரு உறுதி சொல்லாடல். உறுதி சொல்லாடல்னா எம்பேட்டிக் ஸ்டேட்மெண்ட். எப்படி நாம் 2 கைகளையும் தட்டினால் ஒலி இயல்பாக வருகிறதோ, இதைத்தான் நம்ம concomitant and imminent என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. unavoidable, it has to happen, அது நடந்தே ஆக வேண்டும். அரண் ஈனும் அப்படிங்கிறது ஒரு எம்பேட்டிக் ஸ்டேட்மெண்ட், concomitant definitive statement. இன்பமும் ஈனும்ங்கிறது ரிலேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இதை நல்லா புரிஞ்சுங்க. ரிலேட்டிவ். இன்பமும்
ஒரு 7,000 ரூபாய் கண்ணாடியும் போடலாம், 70,000 ரூபாய் கண்ணாடியும் போடலாம், கோல்டு ஃபிராம்ல 2 லட்சம் ரூபாய் கண்ணாடியும் போடலாம். அது ஒரு ரிலேட்டிவ் திங். இப்போ இந்த திருக்குறளை திரும்ப பாருங்க. அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். தீதின்றி வந்த பொருள் அரண் ஈனும். இப்ப முதல் சொல்லாடலையும் கடைசி சொல்லாடலையும் பொருத்தி பாருங்க. செல்வம் வருவதே அறம் செய்வதற்காக. அறம் என்பது விவிலியத்தில் நாம் எங்கும் பார்க்கிற கருணை செயல்கள், இரக்கச் செயல்கள், பொது மானுட மேம்பாட்டிற்கான செயல்கள். அது கல்விக்கூடமாக இருக்கலாம், குளங்களாக இருக்கலாம், ஏழை எளிய மக்களுக்கான கல்வி உதவி அமைப்புகளாக இருக்கலாம், இயலாத மக்களுக்கான நோய் வந்தால் சரி செய்வதற்கான மருத்துவ நிறுவனங்களாக இருக்கலாம். இது ஒரு அழகான பொருள். தீதின்றி வந்த பொருள் அரண் ஈனும் இன்பமும் ஈனும். நீங்க நல்லா சாப்பிடலாம், ஒரு வாகனம் வச்சுக்கலாம், வீடு கட்டிக்கலாம், உடை போடலாம், தப்பில்லைங்கிற. தப்பில்லை. தீதின்றி வந்த பொருள் தீய வழிகளில் இல்லாமல் நேர்மையான நீதியான வழியில் வரணும். இப்ப எல்லாமே உள்ள வருது இல்லைங்களா? இந்த அடிப்படையில் தான் நான் அந்த ரைஸ் இந்த அமைப்பு நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நம்ம விவிலிய புரிதலுக்கு வரும். அதுக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன். இப்ப தீதின்றி வந்த பொருள் அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப அந்த பொருள் செல்வத்தை தேடுவது இன்னைக்கு நமக்கு அறிந்த வரைக்கும் அதிகமாக தவறான வழிகள்ல தான் செல்வம் சேர்க்கின்ற ஒரு வழிமுறையை பார்க்கிறோம். ஒரு முதலாளித்துவம் என்று சொல்லும் போது தொழிலாளர்கள் மற்றவர்கள் எல்லாம் ஓரளவுக்கு அவங்களுடைய உழைப்பை எல்லாம் சுரண்டி தான் அவன் செல்வம் சேர்க்கிறானே தவிர நேர்மையான வழியில் செல்வம் சேர்க்கிற ஒரு வழிமுறை இருக்கிறதா? அதாவது தனி உடைமை என்று வந்ததோ அன்றிலிருந்து நீங்கள் உபரி என்பதை தவிர்க்க முடியாது. சர்ப்ளஸ். அந்த உபரியை மேலாண்மை செய்வதில் தான் உங்களுக்கு பல்வேறு கோட்பாட்டு அடிப்படைகள் எழுந்திருக்கின்றன. அது முதலாளித்துவ கோட்பாடாக இருக்கலாம், கம்யூனிச கோட்பாடு, பொது உடைமை கோட்பாடாக இருக்கலாம், அல்லது நலவாழ்வு அரசு என்று இதில் வரக்கூடிய சங்கடங்களையும் ஏற்றத்தாழ்வுகளையும் ஓரளவுக்கேனும் சமன் செய்வதற்காக எழுந்த வெல்ஃபேர் ஸ்டேட்டுங்கிற ஒரு முன்மாதிரியாக கோட்பாடாக இருக்கலாம் பல. ஆனால் நம்ம இதுல பார்த்துட்டோம், நம்ம வரலாற்று வழித்தடத்தில் பார்த்தோம், முதலாளித்துவத்தை எதிர்த்து வந்த பொது உடைமை கோட்பாடு என்பதும் எப்படி ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய ஏகாதிபத்தியமாக மாறியது என்பதை நாம் பார்த்தோம். அப்போ நத்திங் இஸ் செட்டில்ட். இன்னும் இதுதான் நிரூபிக்கப்பட்ட வகையில் ஒரு சிறந்த முன்மாதிரின்னு விவிலியம் ஒரு கனவை முன்வைக்கிறது. இறையரசு என்கின்ற கனவு, எல்லோருக்கும் எல்லாமாகும் ஒரு கனவு. பகிர்தல் என்பது ஒரு அடிப்படை கோட்பாடு. நிறைவாழ்வுங்கிறது come to give you life and life in all its fullness. அத சாதாரண சொல்லாடல, நம்ம அதை முழுசா புரிஞ்சுக்கல. நான் வாழ்வு தர வந்தேன் நிறைவாக. இன்னும் செல்வத்தை நாம் வெறும் இந்த பணம் என்கின்ற ஒரு இதுக்குள்ள சுருக்க பார்க்கிறோம். பணம்ங்கிறது ஒரு பொருளாதார அழகு. ஆனால் விவிலியம் அந்த செல்வங்கிறத அது பன்முகப்படுத்தும். இப்ப திருக்குறள்ல அதை நம்ம புரியறதுக்காக சொல்ல, செல்வத்துட்செல்வம் செவிச்செல்வம்னு சொல்றோம். வெல்த் ஃப்ரம் வெல்த் டு கிராண்ட் வெல்த். அறிவை தேடுவது, நல்லோர் உரை கேட்பது, சொல் கேட்பது, இது பெரும் செல்வம். அதே போல விவிலியம், கிறிஸ்து அல்ல இறையரசு, அந்த இது பெரும் செல்வங்கள் பலவற்றை நமக்கு காட்டும். அன்பு என்பது பெரும் செல்வம்.
என்று காட்டும். நீங்கள் அன்பு செய்தால் குறைவுபடாதது, அள்ள அள்ளவும் குறையாது, கொடுக்க கொடுக்கவும் குறையாது. நீங்கள் ஒருவரை பார்த்தல்ல புன்னகைக்கலாம், சந்திக்கிற 1000 பேரிடமும் புன்னகைக்கலாம். புன்னகை உங்களுக்கு நட்டம் ஒன்றும் இல்லை. மனிதர்களை நீங்கள் கட்டி எழுப்பலாம் உங்கள் ஆக்கப்பூர்வமான உற்சாகப்படுத்துகின்ற சொற்களால். நீங்கள் குறைவுபடுவது இல்லை. அது அது இட்டர்னல் ஊற்று. இவற்றையெல்லாம் செல்வம் என்று நாம் பொதுவில் நமது மனநிலையில் வருவது இல்லை. அல்லது தியாகப்பரில் வரும், ஜேம்ஸ்ல வரும் நினைக்கிறேன், உலகினர் கண்களுக்கு ஏழைகளாய் உள்ளவர்களை விசுவாசத்தில் செல்வமுடையவர்களாகவும். உலகத்துல உங்கள்கிட்ட பணம் இல்லாம இருக்கு, ஆனா ரிச் இன் ஃபெய்த், ரிச் இன் கேரக்டர், ரிச் இன் வேல்யூஸ். சோ அப்போ அந்த செல்வத்தை பன்முக ஒரு நம்ம பார்க்கிறோம். பணத்தால நிறைய பேரு பயங்கரமா பெரிய கோடீஸ்வரங்களா இருப்பாங்க, பண்பால பரம ஏழைகளாக இருப்பாங்க. ஏழைதான், அப்ப அவனை செல்வம் தெரிஞ்சு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. நம்ம அப்படி பார்த்துட்டோம், பழகிட்டோம். ஆனால் இந்த உலகத்தில் மாண்புடன் வாழ்வதற்கு அந்த பணம் என்கின்ற அழகுன்னு நான் சொல்லுவோம், பொருளாதார அழகு. ஒரு காலத்தில் பண்டம் இருந்திருக்கிறது, பொருட்களை கொடுத்து வாங்கி இருக்கிறார்கள், உழைப்பை கொடுத்து அன்றாட வாழ்வுக்கானவற்றை வாங்கியது. பொருளாதார பரிமாற்றத்தினுடைய ஒரு அடிப்படை அழகாக இன்று பணம் இருக்கிறது. இன்னும் இப்போதே நாம் பணத்தை எங்க பாக்குறோம்? எல்லாம் ஆன்லைன், ஆனா ஒரு சிஸ்டம் இருக்கு. ஒரு இருப்பவனிடம் எல்லாம் சென்று சேர்கிற ஒரு இதை பார்க்கிறோம். எனக்கு கத்தோலிக்க திருச்சபை மீது சமகால ஒரு பெடகஜி, கிறிஸ்டியன் பெடகஜிலையும் நான் வெளிப்படையாக வைக்கிற ஒரு விமர்சனமும் குற்றச்சாட்டும், எளிமைக்கும் ஏழ்மைக்குமான வேறுபாட்டை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளவில்லையோ, ஏழ்மையை புனிதப்படுத்தி விட்டோமோ அல்லது அதை நாம் கொண்டாடி விட்டோமோ, உழைப்பால் மனிதர்கள் உயர்வதை சிறுமைப்படுத்துகின்றோமோ, அவர்களுக்கு ஒரு குற்ற மனநிலையையும் கொடுக்கின்றோமோ என்று ஒரு குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். முதலில் ஒன்றை சொல்கிறேன், ஏழ்மையை போற்றுகிற ஒரு மதமும் அல்ல, ஏழ்மையை போற்றுகிற கோட்பாடு ஒரு கோட்பாடும் அல்ல. இந்த உலகில் ஒரு மிக பெரும் கொடுமை இருக்கிறது என்றால் அது ஏழ்மைதான். இல்லாமையை போல கொடுமை வேறொன்றும் இல்லை. அது இருப்பை சிதைக்கிறது, வாழ்வின் அத்தனை கனவுகளையும் சிதைக்கிறது. You simply cannot envision, you simply cannot imagine. ஆக இல்லாமையை போற்றுகின்ற ஒரு கிறிஸ்தவமாக இருக்க முடியாது. ஒருவேளை இயேசுவை நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று இயேசு சொல்கிற போது, நான் உங்களுக்கு அருகில் இருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன், உங்களை உறுதி செய்வதற்காக, உங்களை ஆற்றுப்படுத்துவதற்காக, அந்த ஏழ்மையிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று வெளியே வருவதற்காகத்தான் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேனே அன்றி, நீங்கள் ஏழைகளாக இருங்கள், ஏழைகளாக இருங்கள், ஏழைகளாகவே இருங்கள், அதுதான் பேறு பெற்ற நிலை என்று இயேசு சொன்னார் என்று என்னால் நம்ப முடியவில்லை. சரிங்களா? So, glorification of poverty. எளிமை வேறு. பணம் வந்த பிறகும், பல கோடி சம்பாதித்த பிறகும் அதை பகிர்ந்து கொள்ளாமல் தனக்கென்று மட்டுமே சேர்த்து கொண்டிருக்கிற, இன்னும் வாழ்வதற்கு 2 ஆண்டுகள் தான் இருக்கிறது என்கின்ற போதும் அதை பகிர்ந்து கொடுக்க முடியாத, அறியாமை நிறைந்த, இருள் நிறைந்த மனிதர்களை பார்த்து அவர்களுக்கு அறிவுரை சொல்வது வேறு, ஏழ்மையை சிம்மாசனம் ஏற்றி வைத்து போற்றுவது வேறு. எனவே இயேசு எந்த இடத்திலும் ஏழ்மையை ஒரு அடைய வேண்டிய இலக்காகவும் கனவாகவும் வைத்தார் என்று நான் எண்ணவும் இல்லை, நம்புவதற்கு தயாராகவும் இல்லை. இதையே ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பிரசங்கத்திலும், நானும் ஒரு காலத்தில் இதெல்லாம் பிரசங்கம் எனக்கு இப்ப ரொம்ப அசிங்கமா இருக்கு.
உண்மையிலேயே சத்தியமா சொல்றோம். அதான் சொல்லுங்க, எப்படி நாம் ஏழ்மையை போற்ற முடியும்? இல்லாமையை நாம் எப்படி போற்ற முடியும்? உள்ளுக்குள் எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல, நான் நல்லா வளரணும், நல்லா வசதியா வரணும், மத்தவங்கள மாதிரி இருக்கணும்னு ஆசை இருக்குல்ல. சாமியாருங்களுக்கே இருக்குல்ல, சாரி இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் நல்லா டீசெண்டா இருக்கணும், ட்ரெஸ் பண்ணணும், கொஞ்சம் கையில காசு இருந்தா, எனக்கு கையில காசு இருந்தா வெளியே போற நேரம் ஒரு செக்யூரிட்டிக்கோ ஒரு ஆட்டோல அவன் 100 ரூபாய் கேட்டா 150 ரூபாய் கொடுக்கணும் போல இருக்குது. சும்மாவே ஒரு 100 ரூபாய் கொடுக்கணும் போல இருக்குது. பணம் இருந்தா தானே கொடுக்க முடியும். சோ பகிர்தல் என்பதை நாம் வலியுறுத்தி இருக்க வேண்டும். சேர்த்த செல்வத்தை கொண்டு பொது நன்மைகளை செய்யுங்கள் என்பதை அதிகமாக நாம் சொல்லி இருக்க வேண்டும். இன்னொன்னு இதுல பெரிய நம்ம கத்தோலிக்க ஒரு வேடிக்கை என்னன்னா, உண்மையான பணக்காரங்களை எல்லாம் விட்டுருவோம். அதானி, அம்பானி, இப்படி பல லட்சம் கோடி ஊர்ல பாவம் கஷ்டப்பட்டு சேமிச்சு உழைச்சு ஒரு நல்லா வீடு கட்டி ஒரு கார் வாங்கி வச்சிருந்தா பணக்காரர்களே உங்களுக்கு ஐயோ கேடு. பூஜைக்கு வந்திருக்கிற நம்மளதான் சாமியார் சொல்றாரோ இருக்கும்ல இல்லையா? அப்போ இதில் ஒரு பிறழ்ச்சி என்பது இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்போ அதுல உரையாடல், தெளிவுபடுதல், அடிப்படையில் நமது சங்கம் சங்கம்னா நம்ம இந்த சினட்ஸோ அல்லது ஆயர் பேரவைகளோ இதெல்லாம் சிந்தித்து மக்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் கொடுப்பதற்காக. இப்ப இயேசு இப்போ இந்த பணக்காரர்களை பார்த்து, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு பாக்குறேன், இன்னைக்கு ஒரு திருமணத்திற்கு இந்த இன்விடேஷனுக்கே 2000 ரூபாய், ஒரு இன்விடேஷனுக்கு 1000 2000 ரூபாய் செலவழிக்கிறவங்க இருக்காங்க. கடவுள் மன்னிக்கவே மாட்டார். திஸ் வல்காரிட்டி. இது ஒண்ணும் நாங்க பெருமையா செய்யறோம்ல. வல்கர் வல்கர் வல்கர். அல்லது ஒரு ஒரு திருமண நிகழ்வினுடைய அந்த மேடையை நல்லா நீட்டா வச்சுக்கணும். ஓகே, கடவுள் ஆசீர்வச்சிருக்காருன்னா ஒரு அழகா நீட்டா பண்ணணும். ஆனா அதுக்கே 50 லட்சம் 1 கோடி ரூபாய் செலவழிக்கிற கல்யாணங்கள்லாம் இருக்கு. நீங்க வெளிப்படையா ஐயோ கேடுன்னு சொல்லலாம், தப்பே கிடையாது. ஐயோ கேடு, நீங்கள் நரகத்திற்குத்தான் போவீர்கள், துணிவா சொல்லலாம். உங்களை சுற்றி வாழ்கிற மக்கள் ஒருவேளை உணவிற்கோ அல்லது ஒரு சவரன் சங்கிலி போட்டு திருமணம் செய்ய முடியாத எத்தனையோ வலி நிறைந்த குடும்பங்கள் இருக்கிற போது உங்கள் மேடை அலங்காரங்களுக்கே நீங்கள் 1 கோடி நீங்கள் செலவழிக்கிறீர்கள் என்றால் தட்ஸ் வல்கர். ஐயோ கேடுன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் செல்வமே தவறு என்று சொல்வதும், கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வளர்ந்தவர்களை எல்லாம் நீங்கள் பாவீங்கள், ஐயோ கேடு, நீங்க நரகத்துக்கு தான் போவீங்கன்னு சொல்றதெல்லாம் அட்ராசிட்டி, அராஜகம். அப்போ இத இப்படி பார்க்கலாமா? அதாவது அநீதியாக செல்வம் சேர்க்கிற ஒரு கூட்டம் இருக்கு. இப்போ நீங்க உதாரணமா அதானி அம்பானி எல்லாம் சொன்னீங்க. இது மாதிரி ஒரு பெரிய கூட்டம் அநீதியாக செல்வம் சேர்த்து அவங்களுக்கு சமூகத்தை பற்றியோ ஏழைகளை பற்றியோ ஒரு அக்கறை இல்லாதவர் இருக்காங்க. ஆனால் நேர்மையாக உழைத்து சம்பாதிக்கிறவர் ஒரு கூட்டம் இருக்குது. அதனால இது ரெண்டையும் நம்ம குழப்பக்கூடாது என்று புரிந்து கொள்ளலாமா? எஸ், உறுதியாக. அதுல ஆர்குமெண்டே இல்லையே. நீங்கள் லஞ்சம், ஊழல், இயற்கையை கொள்ளையடித்தல், ஏமாற்றுதல், இந்த வழிகளில் எல்லாம் செல்வம் சேர்ப்பது அது செல்வமே அல்ல, அது கொள்ளை தானே. அது கொள்ளை. பொதுமைப்படுத்தி பேசுவது சரியில்லை. இல்ல, கிடையாது. நீ உழைத்து சம்பாதிச்சு நல்லா வளர்ந்து வரவங்களை அதுக்கும் சில பொறிமுறைன்னா சர்டன் என்ஜினியரிங் மெத்தட் மாதிரி நம்ம சர்ச்சையே சொல்லி கொடுக்குதுல்ல. ஒரு 7% நீங்க கொடுங்க, ஒரு 10% நீங்க கொடுங்க, உங்கள் வருமானத்தில் இன்னும் நல்லா இருக்கா, நம்ம ஒரு 10% எடுத்து நல்ல காரியங்களுக்கு என்று வைக்கிற கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனா அந்த பண்பாட்டை நம்ம வளர்க்கல. நானும் 35 வருஷம் ஃபாதரா இருந்துட்டேன். ஒரு சமூக நல்ல விஷயத்துக்குன்னு போய் கேட்டோம்னா 500 1000 தேய்ச்சி தான் வெளியே வரும். ஆனா கோயில் கட்டுறதுன்னு கேளுங்க, கொடிமரம் எழுப்புறதுன்னு கேளுங்க, அது 10,000 50,000 லட்சம்
இப்படி எல்லாம் வரும். இது நம்ம மக்கள் கற்றுக் கொடுக்கணும். அப்கோர்ஸ் கோயில் கட்டுறது தப்பு இல்ல. ஒரு சமூகம் வளர்கிற போது தன் கூட்டு மனநிலை எழுச்சியை வெளிப்படுத்துவதற்கு ஒரு கொடிமரமும் கோவில்களும் ஏனைய வெளிப்பாடுகளும் தேவைப்படுகிறது. அதையும் செய்து இது போன்ற நற்பணிகளையும் சமமாக செய்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம், அதை ரசிக்கலாம். ஆனால் பொதுமக்கள் நன்மைக்காக என்றால் திறக்காத முடிச்சு பை இது போன்ற ஆடம்பரங்கள் என்றால், இப்ப ஊர்ல கம்பக்கட்டு நடத்தணுமா எதுனாலும் கம்பக்கட்டு தப்புன்னே சொல்ல மாட்டேன். ஆண்டு முழுதும் ஒரு ஒரு மொனாட்டனஸ் உற்சாகம் இல்லாமல் சென்று கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை 10 நாட்கள் கலகலப்பா இருக்கிறதுனால எனக்கு திருவிழாவில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் செய்ய வேண்டிய அடிப்படைகளை செய்யாமல் மேலோட்டமான ஆடம்பரங்களை தேடுகின்ற பொழுது நமக்கு ஒரு அதில் ஒரு குறைபாடு காண தலைப்படுகிறோம். எனவே அதனால நம்ம இதெல்லாம் லீனியரா பார்க்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு பணமே தீங்கு, பணத்துக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. கேபிட்டல் ஹஸ் a purpose. கேபிட்டல் எல்லாம் வளர்ச்சி வந்துருமா? நீங்க ரோடு போட முடியுமா? இல்ல வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியுமா? வளர்ச்சி வந்திருக்க முடியுமா? நல்ல கல்வி நிலையங்கள் எல்லாம் வர முடியுமா? யூ நீட் கேபிட்டல், யூ நீட் மணி. அதனால யாராவது உள்ளுக்குள்ள பணம் வேணும்னு ஆசைப்பட்டு வெளியே, ஐயோ எனக்கு அதெல்லாம் பெரிய ஆசை இல்ல, நான் ரொம்ப ரொம்ப நல்லவன், எனக்கு இந்த பணத்துக்கு மேல எல்லாம் ஆசை இல்ல. பர்பஸ் ஆஃப் அப்ப இது தெளிவா புரியுது. அது பணம் என்பது தேவை, மனிதனுடைய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு என்பது தேவை, அதை ஈட்ட வேண்டும் என்பதிலும் ரொம்ப தெளிவாக சொல்றீங்க. ஆனா எனக்கு பிரச்சனை என்னன்னா, இதை அறம் சார்ந்து இதை உருவாக்க முடியுமா? ஏன்னா இன்னைக்கு ஒரு சின்ன வியாபாரியை கூட எடுத்தாலும் அவன் ஏமாத்தி தான் நம்மகிட்ட இருந்து விற்பனை செய்யறான். எந்த ஒரு கடைக்கு போனாலும் சரி, எந்த ஒரு இதுனாலும் சரி, பொருளை சேர்க்கறதுக்கு பல விதமான அறம் என்பது எங்கே இருக்கிறது? அறம் சார்ந்து எப்படி இந்த பணத்தை உருவாக்குவது என்பது எனக்கு ஒரு கேள்வியாக வருகிறது. அதாவது இது ஒரு சிக்கலான ஒரு கேள்வி. இப்ப உதாரணமா சொல்லுவோமே, நீங்க உற்பத்தி செய்கின்ற விவசாயிக்கு அதை நுகர்கின்ற உண்கின்ற இந்த 2 பேருக்கும் இடையில இடைப்பாட்டாளர்கள் இருக்கிறார்கள். அது நான் அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல. ட்ரேடர்ஸ் அண்ட் இன்டர்மீடியரிஸ் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அதிகமான பணத்தை அவர்கள் தான் எடுத்துக்கொள்கிறார். இப்போ அவங்களை கேட்டான்னு சொல்லுவாங்கன்னா, இடையில வர ரிஸ்க நாங்க எடுத்துக்கிறோம்ல. சோ ஒரு ரவுண்ட்ல எங்களுக்கு நிறைய வருது, 40% வருது. சில நேரம் அடுத்த ரவுண்ட்ல 10-20% நஷ்டமும் வருதுமா. பட் நீங்க என்ன பொறுத்தவரைக்கும் இதை குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்காம, நீங்கள் ஏன் அழகான நேர்மையான ஒரு கூட்டுறவு முறையை உருவாக்க கூடாது? நல்ல உற்பத்தியாளர்களை, நல்ல விவசாயிகளை அடையாளப்படுத்தி நேரடியாகவே நாம், இது ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லையே. கோஆபரேட்டிவ்ஸ், ஒரு ஒத்துழைப்பு சமூகம், கூட்டு சமூகம், அடிப்படையில் இறையரசுங்கிறது அந்த கனவே அந்த கூட்டுறவு சமூகம் தானே. உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை நீ பகிர்ந்து கொள். எல்லாருக்கும் பணம் செய்யற ஆற்றல் இருக்காது, திறமையை கொடுப்ப, கல்வியா, செல்வமா, வீரமா அப்படின்னு கூட கேட்கிறோம் இல்லைங்களா? இப்போ எங்கள் அமைப்புல கூட நாங்க அதை சொல்றோம். கல்விங்கிறது ஐடியா கேபிட்டல், ஐடியாவும் பெரிய கேபிட்டல் தான். செல்வங்கிறது பினான்சியல் கேபிட்டல். வீரம் அப்படிங்கிறது ஆபரேஷனல். உங்களுக்கு ஐடியா இருக்கலாம், ஆனா உங்கள்கிட்ட பணம் இருக்காது. ஒரு சிலர்கிட்ட ஐடியாவும் இருக்கும், பணமும் இருக்கும், ஆனா அதை எடுத்து செய்து வெற்றிகரமா கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இருக்காது. சர்ச்சோட வேலைங்கிறது நம்ம இதே பார்த்து அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிட்டே இருக்கிறத விட முன்மாதிரிகளை உருவாக்குவது எப்படி? ஒரு reasonably equitable. I don't think there is a perfect society ஒண்ணு இருக்கிறதா நான் நினைக்கல. அதுக்கு அவசியமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பெர்ஃபெக்ட் ஈக்குவாலிட்டி இஸ் இம்பாசிபிள். நீங்கள் மாசு மறுவற்ற சமத்துவத்தை இந்த உலகத்தில் நீங்க நிறுவிவிட முடியும்னு நினைக்கிறீங்களா? யூட்டோபியான்னு சொல்றோம். அதனால யூட்டோபியா கிடையாது. யூட்டோபியா இஸ் வேர் எவ்ரிஒன்
cares for each other. அதான் இறையாட்சி அதுதான். இப்போ என்னுடைய அம்மாவே சொல்றேன்னா, எங்க அம்மா 79 வயசுல அவங்களுடைய இன்டெஸ்டைன் முழுசும் எடுத்துட்டாங்க. படுக்கை பெருங்குடல் எடுக்கப்பட்டு விட்டால் என்ன, நீங்க ஒரு கப் தண்ணி குடிச்சா கூட உடனே அது வெளியே போயிடும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 10-15 தடவை பேட் மாத்த வேண்டி இருக்கும். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, பல நர்சஸ் எல்லாம் போட்டு பார்த்தோம், அது ராத்திரி எல்லாம் அவங்க சரியா கவனிக்கிறது இல்லைங்கிறப்போ, இப்ப என்னுடைய உடன் பிறந்த தம்பி தான் அதை அவன் ஒரு என்ன எப்படி சொல்றது, எங்களை பெற்ற தாய்க்கு அவன் தாயாகிறான், மகன் தாயாகிறான். It's a beautiful experience of இறையரசு, right? So இந்த வேல்யூ சிஸ்டத்தை நம்ம வளர்க்கணுமே இல்லாம church has the capacity to create models. முன்மாதிரிகளை நம்ம உருவாக்க முடியும். டென்மார்க்னு ஒரு நாடு எடுத்துங்க, அது என்ன மலைகளை உடைத்தும் நதிகளை கெடுத்தும் கடல்களை விஷப்படுத்தியும் அந்த நாடு தன் மக்களுக்கு வளமான வாழ்க்கையை உறுதி செய்திருக்கிறது. உள்ளது சிறத்தல் என்கின்ற ஒரு பொருளாதார கோட்பாடு. இறைவன் இயற்கை என்னென்ன வளங்களை நமக்கு தந்திருக்கிறதோ அந்த வளங்களின் அடிப்படையிலும் மனித வளங்கள், ஆற்றல், இறைவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்த மனித வளங்கள், திறமைகள், உழைப்பு, இவற்றினுடைய அடிப்படையிலும் பண்பாட்டு வளங்கள், கல்ச்சுரல் அசெட்ஸ், அது நம்ம ஊர்ல புரியும்படி சொல்லணும்னா அது ஒரு சித்தமா இருக்கலாம், வர்மமா இருக்கலாம், நாட்டுப்புற கலைகளாக இருக்கலாம், அல்லது ஒரு திருக்கோயில்களாக இருக்கலாம், இயற்கையாக இருக்கு. இப்படி இந்த வளங்களை மட்டுமே வைத்து எப்படி ஒரு வேலை வாய்ப்புகள், உற்பத்தி, தொழில் முனைதல் இவற்றை வளர்த்து இயற்கை மாசுபடாமலும் ஒருவர் தானும் பசியோடு இல்லை என்கின்ற அளவுக்கு ஏழ்மையற்ற ஒரு சமூகத்தை அவங்க முன்மாதிரியா உருவாக்கி இருக்காங்கல்ல. அதற்கு அவர்களுக்கு அவர்களுடைய அந்த கால்வினிஸ்ட் புராட்டஸ்டன்ட் அப்ரோச் உதவி இருக்கிறது. சிக்கனமாக வாழ்தல், நேர்மையாக பணம் சேர்த்தல், சேர்த்த பணத்தை நல்லவற்றிற்கும் செலவழித்தல். உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, உலகத்தில் இருக்கிற ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ், அது மைக்ரோசாஃப்ட், ஹியூலெட் பக்கார்ட், இவற்றிலெல்லாம் அடுத்த 10 தலைமுறைகளுக்காக முதலீடு செய்து வைத்திருக்கிறார். இப்போ ஒரு நாட்டால், ஒரு சமூகத்தால் இதை செய்ய முடியும் என்றால் சர்ச்சுங்கிறது எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் ஆர்கனைசேஷன், எவ்வளவு பெரிய நெட்வொர்க். அதை ஏன் நாம் நல்ல முன்மாதிரிகளை உருவாக்க கூடாது? கண்டனங்களை கூரை மீது இருந்து எழுப்புகிறவர்களாக இல்லாமல் ஆக்கப்பூர்வமான, காத்திரமான, சீரிய முன்மாதிரிகளை உருவாக்குகின்ற வேலைகளை நாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். ரொம்ப நன்றி பணி ஜெகத் கஸ்பார். அருமையாக இந்த கருத்தை, பணம் என்பது வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவை, அதை எப்படி நேர்மறையாக பார்க்க வேண்டும் என்பதையெல்லாம் தெளிவாக சொன்னீர்கள். குறிப்பாக திரு அவை இதற்கான ஒரு மாற்று முன்மாதிரிகளை உருவாக்க வேண்டும், அதில் முயற்சி எடுக்க வேண்டும் என்றும், அரசும் இத்தகைய கூட்டு உற்பத்தி முறைகள், விநியோக முறைகள் எல்லாம் உருவாக்கி அதில் அறமற்ற செயல்களை தவிர்ப்பதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும். அதே போல உள்ளது சிறத்தல் என்பதையும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. நல்ல ஒரு வழிமுறையை சுட்டி காட்டிருக்கீங்க. ரொம்ப நன்றி. அடுத்த கேள்வியில் நாம் சந்திப்போம். மகிழ்ச்சி ஃபாதர் வில்சன். உங்களை நான் பல்லாண்டுகளாக அறிவேன். கொள்கையில் உறுதியாகவும் சமூக ஈடுபாட்டுடனும் மானுட நேயத்தோடும் செயற்பட்டு வருகின்றீர்கள். அந்த அடிப்படையில் நல்லது ஒரு உரையாடலை நெறி செய்தமைக்கும், என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு வழி தந்தமைக்கும் மிக்க நன்றி. இதை கேட்க தலைப்படுகின்றவர்கள், உங்களுக்கும் கருத்துக்கள் இருக்கும். அந்த கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று இல்லவே இல்லை. மெய்ப்பொருள் தேட வேண்டும். ஆக்கப்பூர்வமான தர்க்கங்கள் தான் உண்மையான ஒரு மீட்டுருவாக்கம் அல்லது கட்டி எழுப்புதலுக்கு வகை செய்யும் என்கின்ற வகையில் உங்கள் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுமாறு இங்கே இந்த சால்ட்
இணையதள தொலைக்காட்சி வழியாகவே உங்கள் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.